கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளெல்லாம் நேசித்து திரும்பி இந்த நாளில் அவரோட பிரசனத்தில் அவர் வச்சனத்தை கற்றுக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலையில் நேரத்தில் நம்ம எல்லாரும் கூட பரிசுத்த வேதத்தை திறந்து எபேசியர் எழுதிய நிர்வாகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்கள் மூடணும். பிள்ளைங்கோட கண்மூடு. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த காலையில் நேரத்தில் கர்த்தாவே உங்கள் பிள்ளைங்க கூட கலந்து உங்களை பிரசனத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆராதிக்கிற கர்த்தாவே கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த காலையில் நேரத்தில் கர்த்தாவே உங்களை வச்சனத்துக்காக காத்துக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்தாவினரே, நீங்கள் ஒருத்தரோடு பேசுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க பரிசுத்த பரிசும் கர்த்தாவே, நீங்கள் வருகை கர்த்தாவே ஐயா சீக்கிரமா இருக்கிறது ஐயா, தாமதம் இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அதுக்காக உங்களோட வரிக்காக கர்த்தாவே இந்த வச்சனம் மூலமே எல்லாத்தையும் கூட பிரபா பரிசுத்தமாக்கி இந்த மின்னுக்கான கர்த்தாவே தைரியமா நிற்கிறதுக்காக இங்க இருக்கிற ஒரு பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்துங்க. அல்மா என்னை உங்களுக்கு கை கொப்பு கொடுங்க கர்த்தாவே. பரிசுத்தம் இன்னைக்கு பேசுங்க. இந்த நாமத்துக்கு மகிமை கர்த்தாவே. இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கோ நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இதே வசனத்தைய போன வருஷம் வந்தப்பங்கோடு நம்ம கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்த்தராகியா இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்துட்டார் நம்மளுக்காக. அந்த கல்வாரி சிலுவையில என்ன பண்ணாரு? பயங்கரமான வேதனைய அனுபவித்தார். பயங்கரமான துன்பத்தை அவர் என்ன பண்ணாரு? அனுபவித்தார், சகித்து கொள்ளார். இதுக்காக அவரு அவ்வளவு வேதனைய, துக்கத்தைய, அவமானத்தைய அவர் என்ன பண்ணாரு? அந்த கல்வாரி சிலுவையில அனுபவித்தார். அது பின்னால் இருக்கிற ஒரே நோக்கம்தான், கேவலமும் நாம செஞ்ச பாவத்துக்காகவே இல்லை. எதுக்காகவாமா? நம்மள எல்லாத்தையும் கூட அவர் முன்னுக்கான என்ன பண்ணணும்? நிக்க வச்சுக்கணும். அவர் முன்பு என்ன பண்ணணுமாமா? புரியுத சொல்றது? நம்ம அவர் முன்பு என்ன பண்ணணுமாமா? நிக்கணுமாமா. இங்க ரெண்டு விஷயம் நம்மளுக்கு நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு அப்ப நாம் எல்லாரும் கூட பாவத்துல, மரணத்துல, கர்த்தருக்கு தூரமா நாம் இருந்தோம். நரகாக்னிக்கு என்ன இருந்தா ஆளா இருந்தோம். அப்பேற்பட்ட நம்மளைய அவர் கிருபையால நம்மளுக்காக பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்து 33 வருஷம் இந்த உலகத்துல இருந்து நம்ம எல்லாத்துக்கும் பதிலா நம்ம பாவத்தை எல்லாம் அவர் ஏத்துக்கிட்டு அந்த கல்வாரி சிலுவையில பயங்கரமான என்ன பண்ணாரு? வேதனைய அனுபவித்தார். நம்மளுக்காக அவர் உயிர் கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் என்ன பண்ணாரு? திரும்பி எந்திரிச்சு 40 நாள் எல்லாத்துக்கும் கூட அவர் என்ன பண்ணாரு? காமிச்சுக்கிட்டாரு. இதப்பா நான் என்ன இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு. அதே இல்லாம சிஷ்யர்கள் எல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பரலோகத்துக்கு ஆரோகணமானார். ஆரோகணம் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். நான் எப்படி பரலோகத்துக்கு போறனோ அதே மாதிரி திரும்பி நான் என்ன பண்ண போறேன்? வரப்போறேன்.
அதே மாதிரி எதுக்காக போறாருன்னு கூட அவர் சொல்லிட்டு போனார். உங்களுக்காக என்ன பண்ண போற? என்ன பண்ற? ஸ்தலத்தை என்ன பண்ண போற? உண்டு பண்றதுக்காக நான் போறேன், ஆயத்தம் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பிரிய சகோதரர், இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். అయితే இங்க விஷயம் என்னன்னா, அவரு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செஞ்சிட்டார். இன்னைக்கு யாரைతే கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது, பாவத்திலிருந்து என்ன பரிசுத்தமாக்கப்படுறாங்க. అయితే இங்க இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க. அதோடவே இல்லை, கர்த்தர் என்ன பண்றாரோ அந்த காரியம் அவர் பண்ணிட்டார். இன்னைக்கு கர்த்தரைய சொந்த ரட்சகராக ஏத்துக்கிறவங்க அப்படின்னா யாரைத்தே எனக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில அடிப்பட்டார், இவ்வளவு பாவத்துக்காக விடுதலுக்காக அறிஞ்சு மனஸ்தாபனப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. அதே இல்லாம அவர் செஞ்ச காரியமே இல்லாம இன்னைக்கு விசுவாசிய நாம்போ அப்படின்னு ரட்சிப்பட்ட நாம செய்ய வேண்டிய கடமை கூட இருக்குது. அவர் செய்வன் அவர் செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணாரு? செஞ்சிட்டாரு. புரியுது நான் சொல்றது? இப்போ நாம செய்ய வேண்டிய கடமை கூட இருக்குது. என்ன? பரிசுத்தமாக்கப்பட்ட நாம, பரிசுத்தவான்கள் நாம, பரிசுத்தமாக்கப்பட்ட நாம அவரு மின்னுக்காண்ட நிக்கிறதுக்காக என்ன பண்ணோம்? நம்ம ஆயத்தப்பட வேண்டிய அவசரம் இருக்குது. இன்னைக்கு நாம எல்லாம் பரிசீலனை பண்ணிக்கும் போது ரட்சிப்பட்டோம், இன்னைக்கு அவர் மின்னுக்காண்ட தைரியமா நிக்கிறதுக்கு தகுதி இருக்குதா? இதுதான் முக்கியமானது. புரியுதா? என்னவாமா? அவருன்னு பரிசுத்தமாக்கிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு, ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, நல்லதுதான். ரட்சிப்பப்பட்ட நாம அதோடனா நம்ம வேலை கம்ப்ளீட்டு ஆகல. அப்படிட்டாச்சா? ஆகல. அந்த ரட்சிப்பு நம்ம என்ன ஆகணும்? 4 நாள் வளர்ந்து அவர் மின்னுக்கான எந்த நோக்கத்தோட அவரு ரட்சிப்பி கொடுத்தாரோ, இல்லாட்டி எந்த நோக்கத்தோட நம்மளை பரிசுத்தமாக்குனாரோ, எந்த நோக்கத்தோட நம்மள எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாரோ பாவத்துல இருந்து, அந்த நோக்கத்தையே நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். எந்த நோக்கம் வருது? எந்த நோக்கத்தோட உன்னை கர்த்தர் ரட்சித்தாரு? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வசனத்தை வாசிக்கிறீங்க, எத்தனோ நாள் இருந்து உபதேசம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எந்த நோக்கத்தோட ரட்சிப்பு கொடுத்தாரு? ரட்சிப்பப்பட்டா விசுவாசியோட பொறுப்பு என்ன? பொறுப்பு இருக்குதா இல்லையா? என்ன பொறுப்பு இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பப்பட்ட விசுவாசியோட பொறுப்பு என்ன? என்ன நோக்கம்? எந்த நோக்கத்தோட ஒரு விசுவாசி வாழணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். எப்ப ஆலோசனை பண்ணீங்களா? புரியலையா? புரியலையா? ஓ, இயேசு கிறிஸ்து நம்மள ரட்சிப்பு கொடுத்தார், ரட்சித்துட்டார். ஓகே, அதெல்லாம் ரட்சிப்பட்ட விசுவாசியோட பொறுப்பு என்ன, இல்லை நோக்கம் என்ன, எந்த நோக்கத்தோட வாழணும், இல்லாட்டி அவங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? கடமை இல்லையா? எல்லாம் அவரே கடமை, அவளே எல்லாம் பாரமெல்லாம் எடுத்துட்டு அவரே பண்ணுவாரா? சொல்லுங்க, புரியுதா இல்லையா? எல்லாம் அவரே செஞ்சிருவாரா? உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? ஜஸ்ட் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே? இல்லை நம்ம பாட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்குது தானே? புரியுதா சொல்றது? எந்த கடமை இல்லையா? இல்லையா? இருக்குதா இல்லையா? நம்ம மூவி பார்க்குறீங்க, நம்ம சத்தம் வார்த்தை கேட்குது, எல்லாரும் காது கேட்குதா? என்ன ரட்சிப்பட்ட உங்களுடைய கடமை என்ன? உங்கள் டியூட்டி என்ன?
நம்ம டியூட்டி என்ன காலங்கிற எந்திரிக்க வேண்டியதா, ப்ரேயர் சோத்திரம் சொல்ல வேண்டியது தான், ரெடி ஆக வேண்டியது தான், வேலைக்கு போக வேண்டியது தான், மறுபடியும் சாயந்தரம் ஆயத்துக்கு வர வேண்டியது தான், அவசரமான என்ன எக்ஸ்ட்ரா கூட டியூட்டி பண்ண வேண்டியது தான், மறுபடியும் வீட்டுக்கு வர வேண்டியது, சாப்பிட வேண்டியதா, சோத்திரம் சொல்லிட்டு படுத்துக்க வேண்டியது தான். அதுதானா? இவ்வளவு நடக்குது நம்மக்கிட்ட. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரம் ஏசப்பா, இதுக்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு ஏன் ரட்சித்துக்காக நான் நன்றி, என்னண்ணா நீ நான் கேட்டது கொடுத்த நன்றி, நீ காப்பாத்துன நன்றி, அவ்வளோதானா? இன்னைக்கு நாம் பண்ற ஜெபம் என்ன? டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? ஆ ஜெபம் பண்ணுறீங்களா? என்ன ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்க. என்ன பேர் உங்க பேர்? வின்சென்ட். என்ன பண்ற ப்ரேயர்? என்ன ப்ரேயர் பண்ற? காலையில் உங்களுடைய ஜெபம் என்ன? ராத்திரிக்கு உங்களுடைய ஜெபம் என்ன? ஏசப்பா இந்த கால நேரம் நன்றி. இன்னைக்கு என்ன பண்றேன்? நான் வேலைக்கு போறேன், எனக்கு துணையா இருக்கு, அவ்வளோதானே? சொல்லுங்க, உங்களே கேட்கறது. சிஸ்டர் சொல்லுங்க, என்ன ப்ரேயர்? காலேஜ் சிஸ்டர் சொல்லுங்க, என்ன பிரார்த்தனை பண்றீங்க? காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்றீங்க? அவ்வளோதானே? என்னென்ன சார் சாயந்தரம் வந்தா கர்த்தாவே இன்னைக்கு எல்லாம் காப்பாதுக்காக நன்றி சார், கோடி கோடி நன்றி, அவ்வளோதானா? சொல்லுங்கப்பா, உங்களே கேட்கறது. என்ன ஜெபம் பண்றோம்? அவ்வளோதானே ப்ரேயர். மத்தியில் நம்பர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதில் என்ன இருக்கு? வேணிக்குது, இல்லாமல் கஷ்டங்க, வேதனைங்க, இல்லாட்டி நம்மளுக்கு அவசரங்க, இதெல்லாம் என்ன பண்ணுற கருத்துருமைக்கான வச்சிடுறோம், அவ்வளோதானே? அதுக்கு மிஞ்சி என்ன பண்ணுறோம்? இது தப்பிச்சு வேறு பிரார்த்தனை இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, இதை சொல்கிறீங்களா? வேறு பிரார்த்தனை எதாவது பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கிறிஸ்து பரலோக விட்டடைஞ்சிட்டு உலகத்துக்கு வந்து அவ்வளோ துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில் அவ்வளோ வேதனை அனுபவித்து நம்மளுக்கு பதிலாக அவரு அந்த நரக்க தண்டனையை அனுபவித்து மரித்து அவரு சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்துந்துக்கு அது பின்னால் என்ன நோக்கத்தோட அவ்வளோ காரியம் பண்ணார் அவரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரட்சிப்பட்ட இல்லாட்டி இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற ஒருத்தொருத்தர் பின்னால கர்த்தர் என்ன இருக்குது? ஒரு பிளான் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, வாயில் சொல்றேன், எனக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. என்ன இருக்குது? திட்டம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? என்ன திட்டம்? எப்பாசி ரட்சிப்பட்டு அநேக நாள் ஆயிருக்கலாம். இன்னைக்கு எப்பாசி கர்த்தாவே பாவியான் இணைய உனக்கு தூரம் இருந்து இணைய மனிதன் சொல்றதுக்கு தகுதி இல்லாத எனக்காக இணைய என்ன பண்ண என்னைய நேசித்து என்னைய கூப்பிட்டீங்க, ரட்சித்தீங்க, விடுதலாக்குனீங்க, பரிசுத்தமாக்குனீங்க, இப்படி பிள்ளையா நீ ஆக்குனீங்க. இது பின்னால உங்களோட நோக்கம் என்ன? நான் என்ன பண்ணணும்? உங்களோட சித்தம் என்ன? நான் பண்ண வேண்டிய கடமை என்ன கர்த்தா உனக்காக? அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க சொல்லுங்க? அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? தினேஷ் பாபு பண்றீங்களா? என்ன சொன்னார் மாதிரி? கர்த்தர் உங்களோட விஷயம் திட்டம் என்ன? கர்த்தர் பிளான் என்ன? புரிஞ்ச புரியலையா? ரட்சித்தீங்க, சந்தோஷம் தான், ஓகே.
இது பின்னால் உங்களோட நோக்கம் என்ன கர்த்தாவே? நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி வாழணும்? நான் நடக்க வேண்டிய நடை என்ன? நான் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க? எப்போ நம்மளுக்கு வேண்டியது, நம்ம தேவையது, இல்லை நம்ம இஷ்டத்தை கர்த்தர் மீனுக்கான்னு சொல்றது தப்போ, அவரு சித்தம் என்ன, அவரு நோக்கம் என்ன, எதுக்காக கர்த்தாவே எவரையும் நேசித்து ரட்சித்துக்கிட்டீங்க? இது ரட்சிப்பு கொடுத்து பரலோகத்துக்கு ரெடியா எடுத்துட்டு போய் சேர்த்துருக்கலாம். சேர்த்துறாப்ப நீ ரட்சிப்பட்டாலும் பரலோகத்துக்கு எடுத்து போயிருப்பாரு. அவ்வளவுதானா? உனக்கு கேவலம் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கோசரம் ரட்சிப்பு கொடுத்துருந்தா, கேளுங்க ஜாக்கிரதையா, ரட்சிப்பு கொடுத்துருந்தா நீ எப்பயாவது ரட்சிப்பட்டு ஞானசானம் எடுத்து மேலே வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவார் கர்த்தர் பரலோகத்துக்கு. அல்லேலூயா பிரதர், அவருக்கு கேளுங்க, இங்க புரியுதா நான் சொல்றது? அப்பயே எடுத்துட்டு போயிருப்பாரு. எந்த வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? வச்சிருக்காரு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு காசு சம்பாரிச்சு வீடு கட்டுங்க, கல்யாணம் போயிங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதுக்காக தானா? சொல்லுங்க மேடம், எந்த வச்சிருக்கிறாரு? யோசனை பண்ணுமா இப்ப? சரி, யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ணியிருந்தா, இல்லாட்டி யோசனை ஃபர்ஸ்ட் ஆலோசனை வந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பிரார்த்தனை ரட்சிப்பாட்டு நாள் இருந்து, கர்த்தாவே எங்கேயோ அந்த இணைய பாவியான இணைய ரட்சித்து கொடுத்தீங்க, இனி கும்பிடா என்ன வசனம் கொண்டு வந்தீங்க, உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, இப்போ சபையில் என்னை சேர்த்துனீங்க, அதோ இது பின்னால் உங்க நோக்கம் என்ன, நான் என்ன பண்ணணும் உனக்காக, ஒரு சித்தம் என்ன? நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்றோம்? பின்பற்றேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதா இல்லையா? என்ன பண்றோம்ப்பா? இயேசுக்கு பின்பற்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரு ராத்திரி பகல் ஜெபம், சாரி பகலெல்லாம் கூட என்ன பண்றாரு? ஊழியம் பண்ணுவாரு. நைட் ராத்திரி எல்லாம் என்ன பண்றாரு? அவரு ஜெபம் பண்றாரு. அவருக்குள்ள வர்றதா ஒரு வார்த்தையை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிதாவோட சித்தம் பண்றது தான் எனக்கு என்ன போஜனம்னு பானமா இருக்குதுன்னு சொல்றாரு. நான் எம்பட இஷ்டத்தைய நிறைவேறத்துக்கு வரல, அவருடைய பிதாவோட இஷ்டத்தைய நிறைவேறத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னார் இல்லையா? இன்னைக்கு நீ நானும் என்ன சொல்றோம்? நான் யாரு? இயேசு கிறிஸ்துவோட இல்லை, இல்லடா அவரோட சிஷ்யு நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதா? வேற கர்த்தராக இயேசுக்கு சிஷ்யனா இருந்தா, வேற அவர் நடந்த பாதையில் நீ நடக்கிறாப்ப இருந்தா நீ என்ன பண்ணணும்? கர்த்தராக இயேசுக்கு பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றிட்டு போன மாதிரி நீயும் கூட பிதாவுடைய சித்தத்தைய, அது பிதாவோட இஷ்டத்தைய நீ நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? வாயத்தோடு சொல்லணும் எனக்கு, சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இருக்கும்போது அது நாம் எப்படி அதை நிறைவேற்றணும்? ஃபர்ஸ்ட் சித்தாவோட சித்தம் என்னங்கிறது அறியோன்னு ஃபர்ஸ்ட் அறியா செய்ய முடியுமா? வேலை இருக்குது, எந்த வேலைன்னு தெரியாம எப்படி பண்ணுவோம்? இந்த உலகத்துல பிரதி ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்குது. யார் வேலை? உனக்காக உயிர் கொடுத்தா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட சித்தம், இல்லாட்டி பிதா. நீ படிச்சா பிதாவுடைய சித்தம்ங்கிறது இருக்குது இந்த உலகத்துல. நீ என்னமோ இன்னைக்கு பிறந்த மறுப்போடு ஞானவந்தப்போடு எத்தனை திட்டம் போட்டுட்டு இஷ்டப்படக்கு நடக்கிற. கர்த்தராக தேவன் என்ன பண்ணாரு? பூமி புனாதி போடாதுக்கு முன்னையே என்ன பண்ணாரு? அவரு பிளான் போட்டுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டாரு. அவர் டைம் பிரகாரம் உனக்கு என்ன பண்ணாரு? சுசியாசிக உங்ககிட்ட சேர்ற மாதிரி பண்ணாரு. அவரு டைம் பிரகாரமும் உனக்கு என்ன பண்ணாரு? நூதன மனசு நூதன உறுதி கொடுத்து மண்கண்களை திறந்து உங்களை பரிசுத்தமாக்கி அவருக்கு கொண்டு வந்து ரட்சிப்பு கொடுத்து என்ன பண்ணாரு? அவரோட வீட்டில் சேர்த்துனார்.
அதே ஒரு பரிசுத்தாவியோட அபிஷேகம் கூட கொடுத்துருக்கிறார் அவனுக்கு. இத்தனை கொடுத்திருக்கிறார் அவரு. எந்த கொடுத்தார்? சும்மா கொடுத்தாரா? சும்மா கொடுத்தாரா சொல்லுங்க? சும்மா கொடுத்தாரா? எந்த கொடுத்தாரு? முடிச்ச பிரகாரம் நடக்கிறக்கா? முடிவச்ச பிரகாரம் நடக்கிறக்கா? இல்லையே. இதெல்லாம் கொடுத்ததுக்கு இந்த உலகத்துல அவரோட சித்தம் பண்றதுக்குதா? அது கர்த்தர் வச்சம் பார்க்கணுமல்ல. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவங்க எல்லாம் யாரு? என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. வேற யார் போவாங்க? அவர் சித்தம் பண்றவங்க தான் போக முடியும். அங்க ஒன்று வச்சனம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் பரலோகம் போக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லல, எழுதல. என்ன இருக்குது? அதெல்லாம் ஒரு கடவுளோட சித்தத்துல ஒரு பாகம்தான். இப்போ கர்த்தரை இயேசுக்கிறது விசுவசித்தது, புரியுதா? மனம் திரும்புறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, இதெல்லாம் என்ன? அது ஒரு பாகம்தான். நெக்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது என்ன? ஏன் ரட்சிப்பு கொடுத்தீங்க? உங்களோட திட்டம் என்ன? நான் என்ன பண்ணணுக்காக? எப்படி வாழணும்? உன்னை எப்படி மகிம்படுத்தணும்? அப்படி யாருக்கு கேட்கணும்? நீ ஜெபம் பண்ணி அது பிரகாரம் நடக்கணும். அப்ப எப்ப அப்படி நடக்கிறியோ அப்பதான் நாளைக்கு கர்த்தர்கிட்ட போகும்போது நிற்கும் போது என்ன சொல்ல முடியும்? கர்த்தாவே இதை பாரு, நீ சொன்னது நான் செஞ்சிட்டேன் இல்லையா? தைரியமா சொல்ல முடியும். இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? நிற்க முடியுமா நீ அவர்கிட்ட? இங்க சப்ஜெக்ட் பார்த்து வாசிக்கும் போது என்ன பண்றாரு? அவர் முன்பே நிக்கிறதுக்காக வாசிங்கதையா படிச்சு நம்ம கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் முன்னுக்கான நிக்கணும். எப்படி நிக்கணும்? ஏசுக்கு அந்த கல்வாரிசியில் எந்த அவர் மதித்தார் தெரியுமா? நம்மள எல்லாத்தையும் முன்னுக்காண்ட எப்படி நிக்கணும்? கரை திரை என்ன இல்லாத கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையா ஒரு மின்னுக்கா நிக்கணும். ஆமா, அவர் மின்னுக்கா நிக்கணும். பல்ல ஏசுனார் வராரு. ஓகே, அவர் வரப்போறார். எப்பேற்பட்ட நேரம் என்ன இல்ல, டைம் இல்ல. உலகம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. யுத்தங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. 4 நாள் பெருக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? எப்ப எந்த நொடியில சபை எடுத்துக்கொள்ளப்படுமோ யாருக்கே தெரியாது. பட் எப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதுதான் இருக்குது பைபிள்ல. இல்ல நம்ம எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு எழுதிருக்குதா? நல்லா அந்த அந்த வார்த்தையை நம்ம அதை ஓடி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன எடுத்துக்கொள்ளப்படுவோம், நம்ம போயிடுவோம் அப்படின்னு எழுதல. எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு அர்த்தம் என்ன? யாரோ ஒருத்தர் நம்மள என்ன பண்ணணும்? கொண்டு போவோம். அப்பதான் போவோம். யார் கொண்டு போவானு? கர்த்தர் கொண்டு போவானு. பரிசுத்தாவி கொண்டு போவானு. நான் போயிருவேன்னு இருந்தாக்க யாரும் போக முடியாது. எடுத்துக்கொள்ள முடியும். யார் எடுத்து போவானு? நம்மளையா? தேவன் கொண்டு போவானு. அவர் கொண்டு போக நினைப்பான மாதிரி அவர் கொண்டு நினைப்பான. பைபிள் ஒரு மனித எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஃபர்ஸ்ட்ல யாரு? ஏனோக்கு. ஏனோக்கு எப்படி இருந்தாக்க தேவன் கொண்டு போயிட்டாரு? எப்படியாமா? யானோக்கு என்னவாமா? 300 வருஷம் யார் கொண்டு நடந்தாரு? தேவன் கொண்டு நடந்தாராமா. நீ யாரு கொண்டு நடக்கிற?
நம்ம நடக்கிறோமா? கர்த்தர் தேவனோட பழக்கமா? அப்படி சொல்ல முடியுமா? நான் தேவன் கூட நடக்கிறேன். இங்க நல்லா புரிஞ்சுக்கோணும். ஆனோக்கு தேவன் கூட நடக்கிறாரா, தேவன் ஆனோக்கு கூட நடக்கிறாரா? புரியுது சொல்றது? தேவன் ஆனோக்கு கூட நடக்கிறாரா, ஆனோக்கு தேவன் கூட நடக்கிறாரா? ஏனோக்கு கெட்டியா சொல்லணும். எனக்கு சாப்பிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க கெட்டியா. என்ன? ஏனோக்கு தேவன் நடந்தார். அப்படி அர்த்தம் என்ன? ஏனோக்கு யார் இஷ்டப்பிரகாரம் நடக்கிறாரு? தேவன் இஷ்டப்பிரகாரம் நடக்கிறாரு. 60 வருஷம் அவர் உலகத்துல ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்தார். அவ்வளோதானே? அவர் இஷ்டப்படி நடந்துட்டு இருந்தார். எப்ப தேவன் அறிஞ்சாரோ அவர் என்ன தேவன் பக்கம் வந்துட்டார். அப்ப இருந்து தேவன் கூட கலந்து என்ன பண்றாரு? நடக்கிறார். இப்ப ரட்சிப்பட்ட நீ யாருக்கோ நடக்கணும்? யாருக்கோ நடக்கிற? புரியுது? யாருக்கோ நடக்கிற நீ இந்த இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். நாம கேள்வி கேட்கணும். அதுதானா நம்மளா என்ன பண்ணணும்? நம்ம பரிசீலனை பண்ணிக்கணும். என்ன தெரியுமா? நான் யாரு கூட நடக்கிறேன்? ஒரு அப்ப எப்படி இஷ்டப்பட நடந்த, நம்ம இஷ்டப்பட வாழ்ந்த, ஓகே. எப்ப இது கருத்து நான் அறிஞ்சனோ, கருத்துக்கு எப்ப இது நான் ஞானஸ்தானம் பண்ணி அவருக்கு என்ன பண்ண, அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ண ஒப்பு கொடுத்தணும். அல்லது நீ யார் இஷ்டப்பட நடக்கணும்? சொல்லுங்க, யாருமே நடக்கணும். நடக்கிறோமா? சொல்லுங்க, நடக்கிறோமா இல்லையா? இல்லைன்னா இல்லாம இல்லை, நடக்கிறான்னு நடக்கன்னு சொல்லுங்க. எந்தக்கு கேள்வி கேட்குறேன்னா இது நல்லா பதியணும் உங்க மனசுல. இது மறுபடி போகக்கூடாது. ஏசு கிறிஸ்து வந்தா போய் சாட்சியம் சொல்லணும். சொல்லுமா இல்லையா? நான் கேட்ட கேள்வி, இன்னைக்கு பரிசுத்தாக கேட்குற கேள்வி, அதுக்கு நீ என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இன்னைக்கு நீ 6 கூட நடக்கிற. இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏசுக்கு வந்தாங்க கூட இருக்கிட்டு ஏசுனாவது யார் போவான்னு போகிறாங்க. நான் இங்கே இருக்கிறேன். எத்தனை மாதம் மட்டும்? இந்த பூமாலையை மட்டும் நான் இங்கே இருக்கிற சொல்கிறீங்களா? ஓகே. அப்படி இருக்கிற இப்போயே எந்திரிச்சு எந்த வீட்டுக்கு போயிடணும். இது அவசரம் இல்லை அவங்களுக்கு, இல்லையா? இது வர வேண்டிய அவசரம் இல்லை, கேட்க வேண்டிய அவசரம் இல்லை. இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? ஆயா இருக்கலாம். நாம் அவரு கூட வரும்போது, அவர் அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது எடுத்துக்கொள்ளப்படணுமா வேண்டாமா? ஆனோக்கே கொண்டு போற காரணம் என்ன? அவர் என்ன பண்ணாரு? ஆனோக்கு யாருக்கும் நடந்தாரு? தேவனுக்கும் நடந்தாரு. அவரு இன்னைக்கு தேவன் எங்கேயோ இல்ல, எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அவனை சொன்ன பின் நடக்கிறியா? நீ என்ன சொல்றாரு? அவரு சொல்ற வார்த்தை கேட்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? பரிசுத்தா நம்ம கூட இருந்து நம்ம கூட பேசுற சொல்ற அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்தைய கேட்கிற நிலைமையிலும் கூட இல்லை. கர்த்தராகிய தேவன் எங்கேயோ இருந்து கத்துல வாங்க அப்படி பின்னால அப்போ எங்க இருக்கிறாரு? இவ்வளவுக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? பேசும் போதுங்க நம்ம என்ன பண்றதில்ல. அதுயா அப்படி இல்லை கர்த்தாவே, இப்படி கர்த்தாவே, அது இல்லை கர்த்தாவே, இது இல்லை கர்த்தாவே, இல்லையா? சொல்றோம் அப்படி? புரியல சொல்றது? கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேசும்போது அப்படி இல்லை கர்த்தாவே, இப்படி இல்லை கர்த்தாவே, அது முடியாது கர்த்தாவே, இது முடியாது கர்த்தாவே, எனக்கு இப்படி வேணும் கர்த்தாவே, எனக்கு அப்படி வேணும் கர்த்தாவே, இது வேணும் கர்த்தாவே, அது வேணும் கர்த்தாவே, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம், இல்லையா? எப்படி இருக்குது நம்ம ஜெபம்? ஜெபமான நம்ம என்ன பண்ற? கர்த்தர்னு சொன்னா நாம் ஒரு வழியில் போறோம்.
உதாரணத்துக்கு லோத் சொன்ன மாதிரி லோத் கற்றுக்கிட்டு வரணும் இல்லை சண்டே ஆராதனையில் ஜூம் தமிழ் ஆராதனையில் கொடுத்துட்டு வரேன்னா அவர் ஆல்ரெடி உயிர் காப்பாற்றினாரு சதம கொண்டு வந்தார் என்ன சொன்னார் ஒரு உயிரிய தக்கும்பட்டிக்கு எங்கே போ எங்கே அந்த பல பருவத்துக்கு ஓடிப்போ மலைக்கு ஓடி போனார் அவர் என்ன சொன்னார் ஐயா எம்னால் ஓட முடியாது கர்த்தாவே அந்த மலைக்கு போனால் நான் செத்து போயிடுவாங்கிறாரு என்ன சொல்றாரு தேவன் என்னமோ மலைக்கு போனாக்க நீ உயிர் பொழைக்கிறது எங்கே போ மலைக்கு போன்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு ஐயா நீ சொன்ன பின் நடந்து என் உயிர் முன்னே போயிருக்காரு இன்னைக்கு நாம கூட தானே எந்தக்கு கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்கிறதுக்காக இல்லாட்டி கர்த்தரோட வச்சனத்தையே கை கொள்றதுக்காக எந்தக்கு நம்ம பின்வாங்குற தெரியுமா எந்தக்கு பின்வாங்க நம்ம நீ கணக்கு பார்த்து நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் பின்வாங்கல் நிலைமையில் இருக்கிறோம் புரியுதா எல்லாம் இங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறோம் நம்ம சொல்லுங்க எப்படி இருக்கிறோம் பின்வாங்கல் நம்மள இருக்கிறோம் நீ என்ன நினைச்சுக்கிறப்ப நான் நல்லா இருக்கிறேன் சோத்திரம் ஏசுநாதர் வந்தா இப்பயே போயிடுவேன் எங்க போவாங்க எங்க போவோம் எப்படி போவ போறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்குதா இல்லையா இதெல்லாம் வேணுமா இல்லையா வசனமே சொல்லுது பாருங்க லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது எவ்வளோ லூக்கா சுவிசேஷம் 21 21:36 21:36 ஆகையால் இனி சபைக்கு போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்னமாமா அவர் முன்பே நிக்கிறதுக்காக என்ன வேணுமாமா அவர் முன்னுக்க நிக்கிறதுக்கு பாத்திரனா இருக்கிறதுக்காக